ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ். உலகத்திலேயே உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கமும் நரகமும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. குரு ஒருவருக்கு பேரழகியான ஒரு மகள் இருந்தாள். அதனால் அவளை கல்யாணம் பண்ணிக்க பல பேர் போட்டி போட்டாங்க. அவர் தன்னுடைய மகளை மனம் முடிக்க போட்டி போட்டவர்கள்கிட்ட நான் 2 கேள்வி கேட்பேன், அதுக்கு சரியான பதில் சொல்பவருக்கு தான் என்னுடைய மகள்னு சொல்கிறாரு. மறுநாள் போட்டியாளர்கள் எல்லாருமே குருவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. குரு அவர்களை பார்த்து உலகிலேயே இனிமையான ஒரு பொருளை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. மறுநாள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பொருளை கொண்டு வராங்க. ஒருவன் தேனை கொண்டு வரான், இன்னொருத்தன் கரும்பு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனிமையான பொருளையும் கொண்டு வராங்க. வரிசையில் கடைசியாக குருவோடைய ஒரு ஏழை சிஷ்யனும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. குரு அவனை பார்த்து நீயுமான ஆச்சரியமாக கேட்குறாரு. சீடன், நான் உங்களுடைய மகளை காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க, நீ என்ன கொண்டு வந்திருக்கிறான்னு கேட்க, சீடன் தான் கொண்டு வந்த சின்ன பெட்டியை திறந்து காட்டுறாரு. அதுக்குள்ளே ஒரு ஆட்டோட நாக்கு இருந்துச்சு. இதை பார்த்து குரு அதிர்ச்சி ஆனார். என்னது, எதுக்காக இதை கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சீடனும், குருவே, நீங்கள் உலகில் இனிமையான பொருளை கொண்டு வர சொன்னீர்கள். நாவை விட உலகில் சிறந்த பொருள் வேறு எது? மனிதனுடைய நாவை கொண்டு வர முடியவில்லை. அதனால தான் குறியீடாக ஆட்டின் நாவை கொண்டு வந்தேன். நாவிலிருந்து தான் இனிமையான சொற்கள் வருகிறது. அதை சோகத்தில் இருப்பவன் கேட்டால் சந்தோஷமடைவான், நோயாளி கேட்டால் குணமாவான். குரு, இதில் நீ வெற்றி அடைந்தாய், வாழ்த்துக்கள். சீடன், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உலகிலேயே கசப்பான ஒரு பொருளை கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. மறுநாள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கசப்பான பொருளை கொண்டு வராங்க. ஒருத்தன் வேப்பங்காய், இன்னொருத்தன் பாகக்காய், இன்னொருத்தன் எட்டிக்காய்னு கொண்டு வராங்க. கடைசியாக சீடன் வரான். அவன் கையில் அதே பெட்டி திறந்து காட்டினான். இப்போவும் அதே நாக்கு. குரு, என்ன விளையாடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இனிமையான பொருளை கேட்டேன், நாக்கு கொண்டு வந்தேன். கசப்பான பொருளை கேட்டதுக்கும் இதையே கொண்டு வந்திருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. சீடனும், தீய சொற்களை பேசும் நாவை போல கசப்பான பொருள் உலகத்தில் உண்டா? அதில் இருந்து வரும் சொற்களை கேட்டால் மகிழ்ச்சியாக இருப்பவன் கூட துயரமாவான், நட்பாக இருப்பவனும் பகையாக மாறுகிறான். எனவே நாக்கு தான் உலகிலேயே கசப்பான பொருள். சீடனுடைய அறிவை பார்த்து குரு தன்னுடைய மகளை அவனுக்கே மனம் முடித்து கொண்டிருக்கிறார். நாக்கு ஒரு அற்புத பொருள். சொர்க்கத்தின் திறவுகளும் அதுதான், நரகத்தின் வாசல் படியும் அதுதான். அதைத்தான் திருவள்ளுவர் கூட யாகாவராயினும் நாகாக்க அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருமூலர் கூட பெருமானும் எந்த தர்மம் செய்ய முடியவில்லை என்றாலும், கிட்டத்தட்ட நம்மளால் எந்த தர்மமும் செய்ய முடியல அப்படின்னா இனிமையாக பேசுங்க, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, திருமூல தேவாயம். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உலகத்திலேயே கசப்பு மற்றும் இனிப்பான ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் சொர்க்கமும் நரகமும் நம்ம நாக்கிலேருந்து வர வார்த்தைகள் தான். முடிஞ்ச வரையும் அடுத்தவங்க கிட்ட இனிமையாக பேசி பழகுங்க. கசப்பான வார்த்தைகளை விட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. இதுதான் இன்றைக்கி நான் கொண்டு வந்த ஸ்டோரியோட சாராம்சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.